எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தான் தெரியும். இந்த சட்டம் இந்த பாராளுமன்றத்தில் அமுலாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் நான் நினைக்கின்றேன் இந்த எதிர்க்கட்சியில் அமர்ந்திருக்கின்ற அநேகமானோர்கள் அந்த எங்களது சட்டத்துறை அமைச்சருக்கு ஜம்பர் உடுத்துவதாக கூறிய அனைவரும் கூட சில வேளைகளில் ஜம்பர் உடுத்தி கொண்டு சிறை கூடுகளில் இருக்க வேண்டி வரும். இன்று கூக்குரலிடும் இந்த எதிர்க்கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு பிரேரணை இந்த சபைக்கு வைக்கும் போது அநேகமானோர் இந்த சபையில் இல்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தது வேற எதற்காகவும் அல்ல, லஞ்சம் ஊழல் போன்ற இந்த மக்களின் பணத்தை சூறையாடிய இவர்களுக்கு சரியான தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு. மக்களது எதிர்பார்ப்பு இருந்தது. மக்கள் 75 வருடங்களுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானிப்பவர்களாக இருந்தால் அதற்கு பிரதான காரணம் தான் இந்த நாட்டில் ஊழல் மோசடி என்பது. மக்களின் பணத்தை சூறையாடிய அனைவருக்கும் சரியான தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போது இந்த பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி களவெடுக்கின்றது சூறையாடுகின்றது என்று சொன்ன ஒரு நபர் அடுத்த நாள் அதை வாபஸ் வாங்கிக் கொள்கின்றார்.